அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம 24 மைல் தெலுங்கு செட்டியார் ஒருங்கிணைப்பு பேரவை, இன்னொரு அழகான பேர், நம்ம ராஜேஷ் மாமா ஆரம்பித்தது. உண்மையிலேயே இந்த இடத்துல நம்ம இருந்து இதில் பங்கேற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா கல்வி விழா நம்மளோட சமூகத்தில் இதை மாதிரி அடிக்கடி ஒன்று நடக்கிற விஷயங்கிறது, அதில் நானும் பங்கேற்கிறது உண்மையிலேயே எப்படி சொல்கிறதுனா சம்திங் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையிறது. நம்ம சமூகம், நம்ம இன மக்கள் ஒரு கல்வின்ற ஒரு விஷயத்துக்கு அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்கிற மாதிரி தோணுது. ஏன்னா போன வாரம் நடந்துச்சு, நம்ம சங்கத்தில் ஃபீஸ் கட்டுறது. இந்த வாரம் அதே மாதிரி ஒரு கல்வி விழா, அதாவது போட்டி போட்டு ஒரு கல்வின்ற ஒரு விஷயத்தை மேம்படுத்துறது சம்திங் ஒரு ஆரோக்கியமான செயல் தான். ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டி இருக்கலாம், நம்ம இன மக்கள் ஒரு பயன்படுறாங்களா பார்க்க உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் அந்த விஷயத்தை பண்ணதுக்கு. இங்கே வந்து இந்த ஜெயிச்ச மாணவர்கள், அதாவது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. பட் எனக்கு என்ன ஒரு என்னன்னா, இதை மாதிரி நிறையா ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் திங்ஸில் எல்லாத்துக்கும் பண்ணணும், நம்ம ஒன்று சேர்ந்து பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அதிகம். கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்மளும் இந்த பேரவையில் பங்கேற்று நிறைய மென்மேலும் சிறப்பான விஷயங்கள் செய்வோம் நம்புகிறோம். நெக்ஸ்ட் நம்ம மாமா சொன்னார் ஸ்கூல். எனக்கு உண்மையில் இப்போ தான் தடவை மாமா ஸ்கூல் கட்டுற விஷயம் இப்போ தான் தெரியும். இன்ஃபேக்ட் முன்னாடி பேசும்போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் கிடையாது. ஸ்கூல் கட்டுறாங்க, நம்ம இன மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருதுன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என் மாமாவுக்கு வாழ்த்துக்கள். நம்மளோட ஃபவுண்டேஷன் மூலமாக என்ன இயல முடியுமோ, என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எல்லோரும் கேட்டால் நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் ஒரு நெப்போட்டிசம்னு ஒரு டாபிக் இருக்குது. நெப்போட்டிசம் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். நெப்போட்டிசம்னா ராஜாவோட மகன் மன்னராகிறது, ஒரு அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகிறது, ஒரு பிஸ்னஸ்மேனோட பையன் பிஸ்னஸ் ஆகிறது, ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிறது. அந்த ஒரு நெப்போட்டிசத்தை உடைக்கிற ஒரே விஷயம் உங்களுக்கு அறியாமையே அந்த ஒரு கல்வி மட்டும்தான். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறோம், என்ன வருது ஏது வருதுன்னு. பட் ஆனால் அந்த படிக்கிற படிப்பை உணர்ந்து நீங்கள் படித்து ஒரு நாளையும் அடுத்த நாளுக்கு ஒரு அடித்தளமாக அமைச்சிங்கன்னா உண்மையிலே அந்த நெப்போட்டிசம் கண்டிப்பாக உடையும். இங்கே வந்திருக்கிற பலர் ஒரு கூலி தொழிலாளி பையனாக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிறவங்க பையனாக இருக்கலாம். நீங்கள் திரும்ப அதே வேலை செய்யணுன்ட்டு அவசியமாக கிடையாது. உங்கள் படிப்பு உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஹவு டு சே உணர்வீங்க. ஜஸ்ட் லைக் இது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நிமிஷமும் பயனடைகிற மாதிரி நீங்கள் உங்கள் கல்வியில் செலவு பண்ணிங்கன்னா நாளைய உலகம் உண்மையிலேயே நீங்கள் தான் இருப்பீங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.